வா ஆர்த்தி. ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? எங்க போயிட்டு வர? அக்காவை பார்த்துட்டு வரேம்மா. அபிய பாத்தியா? நீ எப்படி அங்க போன? என்னால இருக்க முடியலம்மா. அபியக்காவோட நிலைமை தெரிஞ்சும் நான் எப்படிம்மா சும்மா இருக்க முடியும்? உங்களை பார்த்தே ஆகணும் போல தோணுச்சு, அதான் போனேன். ஏண்டி உன் மனசுல இவ்வளவு பிரியம் இருந்தோ? ஏண்டி ஏண்டி இத்தனை நாளா எங்களை இப்படி வேதனைப்படுத்தின? அம்மா என்ன மன்னிச்சிருமா. இத்தனை நாளா நான் பொத்திக்கிட்டு போயிருந்துட்டேன். நீ பெத்த பிள்ளைங்களே அபியக்கா தம்மா தங்கும். எனக்கு அர்த்தம் இல்லாம பேசுறது தவிர ஒண்ணுமே தெரியலம்மா. அப்படியெல்லாம் சொல்லாத ஆர்த்தி. நிஜத்தை தாம்மா சொல்றேன். இன்னைக்கு அபியக்கா முகத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படியே கூசி போச்சுமா. உங்க முகத்தை நேருக்கு நேரு கூட என்னால பார்க்க முடியல. ஆர்த்தி, அபி எப்படிமா இருக்கா? அபி அக்கா அங்கேயும் தன்னை பத்தி கவலைப்படலாமா? நம்ம எல்லாம் அக்காவை நினைச்சு வேதனைப்படுவோங்கிறது தான் அவங்களோட வருத்தமா இருக்கு. ஆர்த்தி, அபிக்கு அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? அக்கா என்கிட்ட எதையுமே காட்டிக்கல சித்தி. என்னாலதான் அபி அக்காவை அந்த இடத்துல அந்த நிலைமையில பார்க்கவே முடியல. அபி ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. இல்ல சித்தி, அக்கா ரொம்ப தைரியமா இருக்காங்க. ரொம்ப தெளிவா பேசினாங்க. அவங்கள நான் அக்காவா அடைஞ்சதுதான் நான் என் வாழ்க்கையில பண்ண பெரிய புண்ணியம். அப்படி ஒரு பழிக்கு ஆளாயி அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் போது கூட அவங்க என் மேல காட்டின அக்கறையும் பிரியமும் இருக்கேன். அதுக்கு ஈடு என்னையே இல்ல சித்தி. நான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்து அவங்களுக்கு பணிவிட செஞ்சாலும் அபியக்கா என் மேல வச்சிருக்க பிரியத்தை ஈடு செய்ய முடியாது சித்தி. நிச்சயமா ஈடு செய்ய முடியாது. ஆர்த்தி, நீ இந்த அளவுக்கு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆனா எனக்கு சந்தோஷமா இல்ல சித்தி. நான் எவ்வளவு இழந்துட்டேன், எவ்வளவு பேரை வேதனைப்படுத்திட்டேன். இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் தரையில விழுந்த மீனா துடிச்சிட்டு இருந்தேன் சித்தி. இப்பதான் என்னால மூச்சை விட முடியுது. நான் எழுந்ததெல்லாம் கடிச்ச மாதிரி இருக்கு. அபியக்கா மட்டும் இப்ப என் பக்கத்துல இருந்தா இதை விட எனக்கு வேற பெரிய சந்தோஷம் இருக்கவே முடியாது சித்தி. ஆர்த்தி, அபி வேற என்னமா சொல்ல? நம்மள எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், ஒண்ணும் ஆகாதுன்னு சொன்னாங்க. அம்மா அவங்க ரொம்ப ரொம்ப தைரியமா இருக்காங்கம்மா. அவங்க பேசின பேச்சு ஒவ்வொன்னும் என் மனசுல இன்னும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்னு சொன்னாங்க. அம்மா, அக்காவுக்கு நான் சாரீஸ் எடுத்துட்டு போனேன், அவங்க கிட்ட கொடுத்தேன், அத வாங்கிக்கிட்டாங்கம்மா. நம்ம கவலைப்படக்கூடாதுங்கிறது தாம்மா அக்காவோட விருப்பமா இருக்கு. எல்லாரும் ரொம்ப தைரியமா இருக்க சொன்னாங்க. எப்படி தைரியமா இருக்க முடியும்? தலைமகளை தவிக்க விட்டுட்டு எப்படி தைரியமா இருக்க முடியும்? நான் டீ கடையில் உட்காந்துருக்கும் போது பேப்பர் பார்த்தேன். அதுல நம்ம அபியக்கா கேஸை பத்தி போட்டிருக்காங்கம்மா. விஷயம் பேப்பர் வரைக்கும் வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அழாதம்மா, அக்காக்கு ஒண்ணு ஆகாது. பேப்பர்ல இந்த மாதிரி எல்லாம் போடத்தான் செய்வாங்க. அதுக்காக நாம அழுதுட்டு இருக்க முடியாதுமா. சரி, நான் அட்வொகேட்டை பார்க்கணும், கிளம்புறேன். ஸோ இவ்வளோ மேட்டர் இருக்கு. தொல்காப்பியன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் இல்லை? ஆமாம் சார், தொல்காப்பியன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான்னு நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு.
அதை நம்ம கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும் சார். இன்ஸ்பெக்டர், நான் அடிச்சு சொல்றேன், இது நிச்சயமா அவன் வேலைதான். அவனுக்கு நீங்க கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்துதான் ஆகணும். கொடுத்துடலாம் சார். ஆனா நம்மளோட ப்ராசிக்யூஷன் தரப்புல வாதாடுற வக்கீல் ரொம்ப திறமையானவங்களா இருக்கணும். இப்போ இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எப்படி? பரவாயில்ல. நம்ம சுஜாதா ப்ராசிக்யூஷன் சைடுல நின்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஏற்கனவே பிபி நியமிச்சிட்டாங்களே. ஓ மை காட். இருந்தாலும் ஒரு வழி இருக்கு. என்ன வழி சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பண்ணிடலாம். போலீஸ் சைடுல இருந்து இது ரொம்ப சென்சேஷனல் கேஸ்னு சொல்லி ஒரு ஜிஓ போட வச்சு ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டரா சுஜாதா மேடத்தை கொண்டு வந்துடலாம். ஆனா அதுக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படும். அது நான் பாத்துக்கிறேனே. இன்னைக்கு சாயந்தரமே இது விஷயமா பேசி ஏற்பாடு பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே எங்க டிபார்ட்மெண்ட்ல இது விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. குட், வெரி குட். நம்ம ஸ்பெஷல் பிபியா சுஜாதா மேடத்தை நியமிச்சா பிபி அதை ஏத்துக்கிட்டு லெட்டர் கொடுப்பாரு. அதை வச்சுக்கிட்டு சுஜாதா மேடம் கேஸ்ல இறங்கிடலாம். கிரேட், தட்ஸ் a great idea. சுஜாதா களத்துல இறங்கினாதான் இந்த கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். வேற யார் நின்னாலும் இந்த கேஸ் நிக்காது. ஆனா அந்த சிவதாஸ் அவன் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கணுமே. அதை கிளியரா விசாரிச்சாச்சு சார். கொஞ்ச நாளா ஊர்லயே இல்லையா, ஆந்திரா பக்கம் போயிட்டானா. சோ அவனுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது சார். குட், அதுவும் நல்லதுதான். இல்ல அவன் வேற குட்டையை குழப்புவான். சோ இந்த கேஸை நம்ம ஒரே ட்ரையல்ல அடிச்சு தூக்கணும். அதுக்கு சுஜாதா தான் சரியான சாய்ஸ். நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கால்ஸ் பண்ணோம். இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் கம் வித் மீ. மேடம், பாஸ் சொன்னதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆகுங்கிரி, ஆனா அதுக்கு ஆதித்யா இதே அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவர் கொஞ்சம் பெண் வாங்கினாலும் அப்புறம் கேஸ் நிக்காது. தொல்காப்பியனை வச்சு அபிதான் இதை பண்ணிருப்பாங்கன்னு நம்புறீங்களா? நாம எதை நம்புறோங்கிறது முக்கியம் இல்ல, மத்தவங்களை நம்ப வைக்கணும். அதான் என்ன மாதிரி அட்வொகேட்டோட வேலை. சரி, எதுதான் உண்மை? நாம எதை நிரூபிக்கிறோமோ அதுதான் உண்மை. அபிதான் இதை செஞ்சான்னு நிரூபிப்போம். உண்மையோ பொய்யோ அதானு நிரூபிப்போம். வீராப்பா பேசினால இது அவளுக்கு நடக்கும். நடக்க வைக்கிறேன். வணக்கம் சார். வாமா ஆனந்தி, உட்காரு. தேங்க்யூ. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? என்னம்மா, என்னாச்சு? சார், இன்னைக்கு பேப்பர்ல அக்கா கேஸ பத்தி போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஓ, அந்த பத்திரிக்கை மேட்டரை சொல்றியா? இதெல்லாம் வழக்கு விஷயத்துல ரொம்ப சாதாரணமா. இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும் சார். அக்காவுக்கு கோர்ட்ல ஜாமீன் கிடைச்சிரும்ல? அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும். அது உங்க அக்கா கேஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. என்ன சார், என்ன விஷயம்? இத பர்மா ஆனந்தி, பொதுவா எல்லா கேஸ்லயும், கொலை கேஸ்ல கூட அந்தந்த கோர்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் வாதாடுவாங்க. ஆனா அரசு கவனத்தை திருப்புற மாதிரி அல்லது மக்கள் கவனத்தை திருப்புற மாதிரி நடக்கிற பெரிய பெரிய சென்சேஷனல் கேஸ்ல மட்டும் போலீஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பெஷலா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமனம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டரை தான் அரசு நியமிச்சிருக்கு உங்க அக்கா கேஸ்ல. சார், ஆமாம்மா, அந்த அளவுக்கு உங்க அக்கா கேஸ் இப்ப ரொம்ப கவனப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன சார் சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? இந்த கேஸ்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா நியமனம் பண்ணப்பட்டிருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த சுஜாதா தான். என்ன சார் சொல்றீங்க? அவங்க எப்படி இதுல? ஆமாம்மா, அவங்கள தான் போலீஸ் எக்ஸ்பெக்டேஷன் நியமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல இதுக்கு பின்னாடி மிஸ்டர் ஆதித்யாவோட தலையீடு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கேஸ் மற்ற இதர விஷயங்கள்லாம் ரொம்ப கவனிப்புக்கு உள்ளாயிருக்கு. சார், இந்த கேஸ்ல ஆதி உங்களுக்கு தான் தெரியுமே சார். அந்த ஆதி கம்பெனியை விட்டு என் அக்கா தனியா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ந்து பிரச்சனைகள் பண்ணிட்டு வர அந்த ஆதி. அந்த சுஜாதாவும் அவன் கூட சேர்ந்துட்டு அக்கா விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு காட்டிட்டு இருக்கா. இப்ப நாம இருக்கிற நிலைமையில அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு அக்காவுக்கு எதிராக கோர்ட்ல இந்த கேஸ்ல ஆர்வமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சார்.
இப்ப என்ன சார் செய்யறது? அதாம்மா எனக்கும் ஒரே யோசனையா இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலை செஞ்சது தொல்காப்பியம் தான் ஆதாரத்தோட பதிவாயிருக்கு. இந்த கொலைக்கு ஆதாரமா கொலை செய்ய தூண்டிவிட்ட முதல் குற்றவாளியா அபியோட பேரை பதிவு பண்ணிருக்காங்க. நாம வாதாடினாலும் அபி சைடுல உள்ள விஷயங்களை வச்சு மட்டும்தான் வாதாட முடியும். ஆனா அந்த சைடுல வீக்கா இருக்கு. சார், ஜாமீன் எப்படியாவது கிடைச்சிரும்ல? அது விஷயமா தாமா கேஸ்ல பதிவு பண்ண விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியும் நாம அபி சைட்ல இருந்து வாதாடினா கூட கோர்ட்ல நீதிபதி இந்த கேஸை எந்த கோணத்துல இருந்து பாக்குறாருன்னு தெளிவா சொல்ல முடியாது. அத நினைச்சாதான். என்ன சார்? பதறாதம்மா, கேஸ் கோர்ட்டுக்கு வரட்டும், அப்போ ஒரு முடிவு தெரியும். சார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுமா, என்ன விஷயம்? சார், அந்த ஆதி இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கிறது உஷாக்கு தெரிய வேணாம். என்னம்மா சொல்ற? ஆமா சார், உஷா அந்த ஆதியை விரும்புறாங்க. ஆதியம் தான். ஆனா அக்காவோட கேஸுக்கு பின்னாடி ஆதி இருக்கான்னு தெரிஞ்சா உஷா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஆதியை விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அபி அக்கா மேல உஷா உயிரியே வச்சிருக்காங்க. அதனால தான் சொல்றேன். என்னம்மா, அந்த உஷா உங்க அக்காவை வெளியே கொண்டு வரணும்னு என்ன பாடுபடுது இப்போ? என்ன சார் செய்யறது? இந்த விஷயம் தெரிஞ்சு உஷா ஆதிய பிரியறத அக்கா கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. அதனால தான் சொல்றேன், நீங்களும் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு அவங்க என் கூட வராததும் ஒரு விதத்துல நல்லதுதான். இது பாருமா, நீ சொல்ற விஷயங்கள் ஓகே. இந்த இக்கட்டான வழக்குல ஆதி, அதுக்கு பின்னாடி சுஜாதா, இந்த கேஸ்ல நம்ம சைடுல இருக்கிற பலவீனங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேஸ் கொஞ்சம். என்ன சார் சொல்ல வரீங்க? என்னமா பண்றது, எதிர்த்து வாதாடுற அளவுக்கு நம்ம சைடுல சில பாயிண்ட்ஸாவது வேணும் இல்லையா? பாப்போம். இந்த கேஸ் கொஞ்சம் சிக்கலா தான் அமையும்னு நினைக்கிறேன். அப்ப அக்கா ஒரேடியா அப்படியும் சொல்லிட முடியாதுமா. கோர்ட்ல என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா, மனசை தளர விடாத. நான் பெருசு வெளியே போற மாதிரி ஐடியா இல்லையா? நடா வெளியே தான் கூடி கூடி பேசுனீங்க, உள்ளேயுமா மூஞ்சியா பாரு. ஏய், நடா நக்கலா உட்காந்துக்கிற, வாய வச்சிருவேன். டேய், அழுது நிறுத்துற, சும்மா அழுதுனே கிடையாத, கொஞ்சமாவது சிரி. ஏய் தம்பி, உள்ள வந்துட்டா வாயை சுருட்டி வச்சுக்கணும். பெரும்பாலும் நான் வாயால பேசுறது இல்ல, கையால தான் பேசுவேன். நான் எதுல பேசணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஒழுங்கா பார்த்து நடந்துக்கோ. நான் லுக்குற, இந்த லுக்க மாத்திக்க, இல்ல அதுவே உனக்கு வினை ஆயிடும். நான் கலர் சட்டையா? கவலைப்படாத, உன் குற்றம் உறுதியானதான். இங்க இருக்கிற டுபா கூறுங்க மாதிரி உனக்கும் வெள்ளை சட்டையும் வெள்ளை டவுசரும் தான். தம்பி, ஆரம்பிச்சாச்சா உங்க சர்வாதிகாரத்தை? அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு? அவரை இப்படி துன்புறுத்துறீங்க? அவர் அப்படியே ஏதாவது பண்ணியிருந்தாலும் ஒரு குற்றவாளியை துன்புறுத்தக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அதுலயும் அவர் குற்றம் சாட்டப்பட்ட வெறும் விசாரணை கைதி தான். எதுக்காக அவரை நீங்க டார்ச்சர் பண்றீங்க? இப்ப நாங்க அவரை என்ன பண்ணிட்டோம்? எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படி பேசுறோம். போங்க தம்பி, போய் வேலையை பாருங்க. அப்படி போலன்னா என்ன பண்ணுவேன்? அப்புறம் நான் போய் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டி இருக்கும். அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். போங்க தம்பி, போங்க. வார மூஞ்சி ஆலிம்பு பாட தனியா சொல்லுமா? அப்புறம் தம்பி, என் பேரு பாலகிருஷ்ணன். நான் ஒரு கொலைகாரன். என்ன தம்பி ஷாக் ஆயிட்டீங்க? நான் கொலைகாரன்னு நான் சொல்லல, சட்டம் தான் சொல்லுது. அதுதான் உள்ள வந்துட்டேன். சரி, என் கதை அப்புறம் பாப்ப விடுங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், உங்க கேஸ பத்தி பேப்பர்லயும் படிச்சேன். அந்த பொண்ணு பேரு அபிநயா, அதுதானே அந்த பொண்ணோட பேரு? அந்த பொண்ணை தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? அட, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நீங்க என்ன பண்ணுவீங்க? விஷயம் அந்த அளவுக்கு போயிருச்சு. சரி விடுங்க தம்பி, கொலை கேஸ்ல இது மாதிரி நடக்கிறதெல்லாம் சர்வ சாதாரணம். சார், அந்த கொலைக்கு அபிநயாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். அவங்க ஒரு தப்பும் பண்ணல.
தொல்காப்பியன் அதுதானே உங்க பேரு? ஆமா சார். தப்பு பண்ணலன்னு கோர்ட் சொல்லணும், நாம சொல்லக்கூடாது. தம்பி, இப்ப என்ன எடுத்துக்கோங்க, என் வாழ்க்கையில நான் சில பெரிய மனுஷங்களை பத்தி படிச்சிருக்கேன். அதுல ஷேக் வேரான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய புரட்சியாளன், அவன் சொல்றான், a true revolution is guided by the great feelings of love. அதாவது உண்மையான புரட்சியாளங்கிறவ மிகப்பெரிய காதல் உணர்வால் வழிநடத்தப்படுறான்னு சொல்றான். நானும் காதலிச்சேன். நல்லவங்களை காதலிச்சா தான் கெட்டவங்களுக்கு பிடிக்காத, அதுதான் வழி அனுப்பிச்சு வச்சாங்க. நானும் உள்ள வந்துட்டேன். என்ன பண்றது, மனுஷனை வெறும் சட்டம்ங்கிற காகிதம் மூலம் புரிஞ்சுக்கிறாங்க. நான் அன்பால புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உள்ள வந்து அந்த பல வருஷம் ஓடி போச்சு. சார், நீங்க என்ன சார் பண்ணீங்க? அதான் சொன்னேனே, நல்லவங்களை காதலிச்சேன்னு. அவங்க சொன்னாங்க நான் கொலை பண்ணிட்டேன்னு. அவங்க சோடிச்ச கதைக்கு அவங்க தானே திருப்பி சொல்லணும். சொன்னாங்க, வந்துட்டேன். நானும் உள்ள வந்த புதுசுல உங்களை மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், கொலை பண்ணலன்னு. அதை இந்த ஜெயில் கதவு கூட கேட்கல. ஏன் சார் இப்படி? தம்பி, நான் இங்க வந்த பிறகுதான் தெளிவானேன். நீங்க தலைவிதியை நம்புறதா இருந்தா நம்புங்க, ஏன்னா அந்த தலைவிதியை நான் நம்புறது இல்ல. சார், தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு பண்ணாதவங்களை தண்டிக்கிற இந்த சட்டம் எதுக்கு சார்? எனக்கு இந்த வாழ்க்கை மேலே வெறுப்பு வருது சார். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எதையும் வெறுத்தா நாம அதை விட்டு விலகி போயிடுவோம். அதை புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சா வெறுக்க மாட்டீங்க. நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் இதுதான் நினைச்சுக்கோங்க. எப்படி சார்? தப்பு பண்ணாதவங்க அந்த அபி, அவங்கள போய் சார் வெளியில எல்லா அட்டுலையும் நடக்குது சார். அவங்க ஒரு பொன்னாச்சின் கூட இறக்கப்படாம எப்படி சார் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? அதுதான் நியாயம்னு அவங்க சொல்றாங்க. அதைத்தான் சட்டம்னு வக்கீல் சொல்றாரு. தம்பி, எதிரிகள் இல்லாத வாழ்க்கை அவமானத்துக்குரியது. நீ சாதிச்சிருக்க மாட்ட, தப்பு எதையும் தட்டி கேட்டிருக்க மாட்ட, அதனால உனக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்கன்னு பகத்சிங் சொன்னான். நீங்க தட்டி கேட்டிருப்பீங்க, அதுதான் உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க. கவலைப்படாதீங்க. சாதிக்கிறவனுக்கு முதல் சங்கடமே கவலை தான். அதை மட்டும் உள்ள வரவிடாம பாத்துக்கோங்க. ஆமா, நான் வர்றேன். தம்பி, அவனும் இவனும் இங்க வந்து மிரட்டுவான், முறைச்சிடாத. நீ சரி, அவன் பைத்தியம் ஆயிடுவான். அப்புறம் இந்த புத்தகத்தை படி. மரணம்ங்கிறது மகத்தானதா மாறுறது எப்படிங்கிறத இந்த புரட்சியாளர் சொல்லியிருக்கான். இத படி.